தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டினுடைய முதல் மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் நடிகர்கள் விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப் நடிப்பில் உருவாகி வெளிவந்திருக்கக்கூடிய மேரி கிறிஸ்மஸ் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி இப்படி பண்ணலான்னு இருக்கேன். சூப்பருங்க, நல்ல ஐடியா. முடிச்சா நீ கூப்பிடுறேன். ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய திரைப்படங்கள் மீது எப்போவுமே ஒரு தனி கவனம் இருக்கும். இந்த மேரி கிறிஸ்மஸ் திரைப்படமும் ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு வந்த திரைப்படம் தான். இந்த படத்தை நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ரீராம் ராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப் நடிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜவான் திரைப்படத்தில் ஒரு வில்லனாக அறிமுகமாகி இருந்தாலும் ஒரு ஹீரோவாக இந்த படத்தின் மூலமாக தான் ஹிந்தியில் அறிமுகமாகிறாரு. சரி, இந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நடிகர் விஜய் சேதுபதி ஆல்பர்ட் அப்படிங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. தன்னுடைய காதலியான ராதிகா ஆப்தேவை கொலை பண்ணதுக்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுட்டு கிறிஸ்மஸ்க்கு ஒரு முன் இரவு விடுதலையாகி வெளியில் வந்திருக்கிறாரு. இந்த பக்கம் கேத்ரினா கைஃப் அவங்க மரியா அப்படிங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னுடைய காதல் கணவரோட பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டரும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இரவு சந்திச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மும்பையில் டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி டேட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் வெளியில் போயிட்டு தன்னுடைய கேத்ரினா கைஃபினுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறாரு. 2 பேர்த்துக்குமே அதிர்ச்சி. எப்படி அவர் இறந்து போனார், இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் மேரி கிறிஸ்மஸ் திரைப்படத்தினுடைய கதை. நடிகை விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காரு. ஏன் இதை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அவருடைய நடிப்பை பார்த்துருவோம். சில இடங்களில் வழக்கமான நடிப்பை கொடுத்துருப்பாரு. ஆனால் இதில் ரொம்ப மெச்சூர்டாக ரசிக்கக்கூடிய வகையில் நடிச்சிருக்கிறாரு. பல இடங்கள் அவர் ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கேத்ரினா கைஃப் கூட அவர் நடிக்கக்கூடிய காதல் காட்சிகளாகட்டும், அதே மாதிரி தான் ஒரு கொலை குற்றவாளி, போலீஸ்க்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற இடங்களாகட்டும், இன்னொரு பக்கம் தான் டார்க் காமெடி வரக்கூடிய இடங்களில் அவர் டெலிவர் பண்ணுற வசனங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக அவருக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேத்ரினா கைஃபோ படம் முழுக்க அவங்க மெழுகு சில மாதிரி இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். 2 பேர்த்துக்குமே, விஜய் சேதுபதிக்கும் கேத்ரினா கைஃபுக்குமான கெமிஸ்ட்ரியுமே கூட படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தான் தன் கணவர்கிட்ட பிரிஞ்சு இருந்தாலும் தான் இன்னொரு ஆண் கூட டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல அவங்க சூப்பராக நடிப்பை கொடுத்துருக்குறாங்க. சில ட்விஸ்டடான சில ஏரியாஸும் படத்தில் இருக்குது. ஸோ நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. படம் பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும். அந்த ரொம்ப ட்விஸ்டடான இடங்கள்லையுமே கூட ரொம்ப சூப்பராக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சில க்ளோஸ்அப் ஷாட்ஸில் தமிழ் டைலாக்கை அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ வாய்ஸ் வேறையாக இருந்தாலும் அந்த மாதிரியான காட்சிகள் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஹிந்தி படங்கள்லாம் பார்க்கும்போது ஹிந்தியில் லிப்சிங் இருக்கும், பட் தமிழ் டைலாக் வரும். எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். பட் இந்த மாதிரியான இடங்களை இந்த படத்தில் அவங்க தவிர்த்துருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரோட காம்பினேஷனே படத்தில் ரொம்ப சூப்பராக மைலேஜராக இருக்குன்னு சொல்லணும். படம் முழுக்க இவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நடிப்பை இவங்க ரொம்ப உணர்ந்தே கொடுத்துருக்குறாங்க. நடிகர் விஜய் சேதுபதி தன்னுடைய காதல் கதையை சொல்கிற இடங்கள், அதே மாதிரி கேத்ரினா கைஃப் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை சொல்கிற இடங்கள், விஜய் சேதுபதி கேத்ரினா கைஃபினுடைய குழந்தைகிட்ட ஒரு கதை சொல்லுவார், அந்த இடம், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப மிக்சடாக ரொம்ப சூப்பராக நம்ம ஒரு நாவல் படிக்கிறதுக்கான ஒரு ஃபீலை படத்தை பார்க்கும்போதே கொடுத்துருக்காங்க. இவங்களோட சிலர் நடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார், சண்முகராஜா, கவின் ஜே பாபு, அதேமாதிரி ராஜேஷ், இவங்க எல்லாம், அதே மாதிரி காயத்ரி ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும் வராங்க முதல்ல. பட் அதுக்கப்புறம் அவங்கள பெருசாக பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ராதிகாவை பொறுத்த வரைக்கும் கரடி கதை ஒன்று சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அது ரொம்ப சூப்பராக அப்ளாஸ் வாங்குச்சு. ஏன்னா போலீஸோடைய அந்த நேச்சரை சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டோரி. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி சண்முகராஜாவுடைய போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா கவின் ஜெய் பாபுவினுடைய போர்ஷன்ஸ், அவங்க கேத்ரினா கைஃப் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற இடங்கள் ரொம்ப சூப்பராக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் காட்சியில் அவருடைய மனைவி அவரை பற்றி ஸ்டேஷனில் சொல்லிட்டு இருக்க போர்ஷன்ஸும் எல்லா ஆண்களுக்குமானது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நக்கலாக அவ்வளோ நையாண்டியாக அந்த இடம் இருந்துச்சு. இவங்களும் ரொம்ப சூப்பரான ப்ராமிசிங்கான ஒர்க்கை தான் கொடுத்துருக்குறாங்க. இது தவிர அந்த படத்தில் ஒரு சின்ன குழந்தை நடிச்சிருக்கிறாங்க. அவங்க படம் முழுக்க பேசலை. கிளைமேக்ஸில் ஒரே ஒரு டைலாக் தான் பேசுகிறாங்க. அந்த ஒரு டைலாக்ல தான் கிளைமேக்ஸே வச்சிருக்கிறாரு இயக்குனர். முதல்ல விஜய் சேதுபதி கதை சொன்ன போர்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்தோட கிளைமேக்ஸை இணைச்ச விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் முழுக்க பார்க்கும்போதே ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடச்சிது. படம் ஆரம்பத்தில் கிரெடிட்ஸ் கொடுக்கும்போது, இந்த படத்துக்கு உங்களுக்கு நாங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தியாகராஜ குமாரராஜா அவருடைய பேரை படக்குள்ள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவருடைய டச் படத்தில் தெரிஞ்சுது. அவர் தியாகராஜ குமாரராஜா அவருடைய படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கலர் பேட்டர்ன், ஃப்ளேவர்ஸ், அது எல்லாமே இந்த படத்தில் இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இதுக்கேற்ற மாதிரியே இசையை பிரீதமின் பண்ணியிருக்காரு. பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் டேனியல் ஜார்ஜ் பண்ணியிருக்காரு. டேனியல் ஜார்ஜினுடைய ஒர்க்குமே நல்லா இருந்தது. சில க்ரைம் வர இடங்கள்,
ரொமான்டிக் வர இடங்கள், அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீலகண்டன், மது நீலகண்டன் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க்குமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. படம் வந்து ஒரு சின்ன லொக்கேஷனில் தான் நடக்குது. ஸோ ரொம்ப நேரம் அது நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலுப்பு வரலாம். பட் அப்படி ஒரு அலுப்பு இல்லாமல் அதை வந்து ஆடியன்ஸ் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சூப்பராகவே மது நீலகண்டன் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் படத்தை பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு வந்து ட்ராபேக்காக தோணுச்சு. என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போகுது. பட் வந்து இது ரொம்ப கிராஃபோட ஏறி இறங்கி அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. பட் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லரை பார்க்கும்போது நமக்கு நிறைய விறுவிறுப்பு வரணும். இந்த படத்தை வந்து எவ்வளோதான் ஃப்ளாட்டாக போனாலும் அந்த விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. என்னதான் வந்து படம் வந்து நல்லா இருந்தாலும் சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்த மாதிரி தோணுது. அது என்ன அப்படின்னா, ஒரு கிரைம் நடந்த இடத்துல வந்து கேத்ரினா கைஃபை விட்டுட்டு போலீஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, இல்லைனா வெளியில் எங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, காலையில் வந்துருங்க ஸ்டேஷன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஒரு கிரைம் நடந்த ஸ்பாட்டில் எப்படி வந்து ஒரு லேடியை தனியாக விட்டுட்டு போலீஸ் அப்படி போவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதேமாதிரி லொக்கேஷன் சம்மந்தமாக கேத்ரினா கைஃப் செய்கிற ஒரு விஷயம், அது எப்படி வந்து அவருடைய கணவருக்கு தெரியாமல் அதை அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியோட படம் பார்க்கும்போது நமக்கு வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நைட்டு முழுக்க வந்து ஒரு வீட்டை வந்து அடித்து உடைக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வரும். அதை வந்து நைட்டு முழுக்க விஜய் சேதுபதியும் கேத்ரினா கைஃபும் செய்கிறாங்க. அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாமல் எப்படி அவ்வளோ இறைச்சலோடு அதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் தோணுச்சு. அதை தாண்டி வந்து படம் பார்க்கும்போது நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாவல் பார்க்குற மாதிரியான ஃபீல் இருந்தது. நாவலை படிக்கும்போது நமக்கு தோன்ற விசுவலைசேஷன் அந்த மாதிரியான ஒரு ஃபீலோட படத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு மேரி கிறிஸ்மஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது தினமணி டாக்கீஸ்னுடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.